அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சங்க காலம்னா என்ன, அதாவது சங்க காலத்தை பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தை பற்றி பார்த்துட்டு வருவோம். இதில் நான் சொல்ல போகிற அந்த நோட்ஸு, அதாவது ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுகளை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு எழுதிட்டு போகிறது ரொம்ப பெட்டராகவே இருக்கும். உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ரைட்டு, முதலாவது சங்க காலம் அப்படின்னு சொல்கிறது இயற்கை நெறிக்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை முறையை கடைப்பிடித்தார்கள். அதனால் நம்ம சங்க காலத்தை இயற்கை நெறிக்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இது முதலாவது நோட். ரெண்டாவது, இந்த சங்க காலம் அப்படிங்கிறது எந்த காலத்திலேருந்து எந்த கால வரையான அந்த கால வரையறை, அதாவது சங்க காலம்னா எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படிங்கிறத சரியாக சொல்ல முடியலை. அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இருந்தாலுமே கூட பேராசிரியர் செல்வநாயகம் அப்படின்னு சொல்கிறவர் கிறிஸ்துக்கு பின் 1லேருந்து 3வது நூற்றாண்டு வரையான காலப்பகுதியை சங்க காலம் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறார். ரைட், அடுத்த முக்கியமான விஷயம், சேர சோழ பாண்டியர் அப்படின்னு சொல்கிற மூவேந்தர்களும் பாரி காரி ஓரி அப்படின்னு சொல்கிற குறுநில மன்னர்களும் வேங்கடம் முதல் குமரி வரை, அப்படின்னா வேங்கடத்திலிருந்து குமரி வரை இருக்கிற அந்த பிரதேசங்களில் அந்த எல்லைகளை நல்ல ஆட்சி புரிந்தார்கள். யார் யார்? சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிற மூவேந்தர்களும் பாரி காரி ஓரி அப்படிங்கிற குறுநில மன்னர்களும். இன்னும் நிறைய மன்னர்கள் இருக்கிறாங்க. அவங்க பேரை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம், அவ்வளோதான் விஷயம். ரைட், இவர்கள் நல்லாட்சி புரிஞ்சாங்க. எங்கேருந்து எங்கே வரைக்கும்? வேங்கடத்திலிருந்து குமரி வரைக்கும். சரி, அடுத்து இந்த சங்கம் அமைத்து தமிழ் வளர்க்கப்பட்ட ஒரு காலப்பகுதி இது. அதனால தான் இதை சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், அடுத்த விஷயம், பாண்டியர்கள் தென்மதுரை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது முதற் சங்கம் அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, பாண்டியர்கள் தென்மதுரையை ஆட்சி செய்கிறப்ப அந்த இடத்துல முதற் சங்கம் ஒன்று அமைக்கிறாங்க. எதுக்கு? தமிழை வளர்க்குறதுக்கு. ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்களாக நம்மளை அகத்தியர், அந்த மாதிரி சில புலவர்கள் நம்ம சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒரு பேர் அகத்தியர், அவ்வளோதான். ஸோ முதற் சங்கத்தில் வாழ்ந்த அந்த புலவர்களில் ஒருத்தர் அகத்தியர். அடுத்த விஷயம், பாண்டியர்கள் கபாடபுரத்தில் ஆட்சியை செய்யும் போது இடைச்சங்கம் அப்படின்னு ஒன்றதை நிறுவுறாங்க. இடைச்சங்கத்தை நிறுவுறாங்க எங்கன்னா கபாடபுரத்தில். அப்போ இதில் தொல்காப்பியர், நக்கீரர், இந்த மாதிரி சில புலவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அந்த காலத்தில், அதாவது இடைச்சங்கத்தில். அதே பாண்டியர்கள் மதுரையை ஆட்சி செய்கிறப்ப கடைச்சங்கம் ஒன்று உருவாக்கி அதில் தமிழ் வளர்த்துருக்காங்க. ரைட், இப்போ இந்த பண்டைய புலவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதுலேயுமே பண்டைய புலவர்களை தமிழில் வளர்க்கறதுல தலை சிறந்த ஒரு பேரறிஞராக நம்ம சொல்கிறது யார் அப்படின்னு சொன்னால் அகத்தியர் நம்ம சொல்லலாம். அதாவது அகத்தியர் அப்படிங்கிறவரை சொல்லலாம். இவர் இறைவன்கிட்ட இருந்தே தமிழை கற்றவர் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அதே மாதிரி இவருடைய இருப்பிடம் பொதிகை மலை அப்படிங்கிறது தான் இவருடைய இருப்பிடம். அகத்தியருடைய இருப்பிடம் பொதிகை மலை அப்படின்னு சொல்கிற மாதிரியும் சில தகவல்கள் இருக்குது. சரி, இவர் இயல் இசை நாடகம் ஆகிய இந்த முத்தமிழ்களையும் கற்று, சரிதானே, இயல் இசை நாடகங்கிற முத்தமிழ் அதை நல்லாவே கற்று தெரிந்து அகத்தியம் அப்படிங்கிற ஒரு புக்கை உருவாக்குறாரு. நல்லா கவனிங்க, அகத்தியம் அப்படிங்கிற ஒரு புக்கை உருவாக்குறாரு. ஸோ இது என்ன அப்படின்னா முத்தமிழ் இலக்கண நூல். அகத்தியம் அப்படின்னா என்னது? முத்தமிழ் இலக்கண நூல். இதை தான் அகத்தியம்னு சொல்கிறோம். ரைட், அதே மாதிரி தொல்காப்பியம்னா என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்ப்போம். அதாவது இந்த அகத்தியம் அப்படிங்கிற நூல் இருக்குது தானே, இதுக்கு அகத்தியத்திற்கு வழிநூலாக அமைஞ்சது தான் தொல்காப்பியம் அப்படிங்கிற அந்த நூல். சரி, அதே மாதிரி இந்த சங்க நூல்களில் நமக்கு கிடைச்சிருக்கிறது தொல்காப்பியம், இறைனார் அகப்பொருளுரை அப்படிங்கிற இலக்கண நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்கிற இலக்கிய நூல்களுமே நம்மக்கிட்ட கிடைச்சிருக்குது. ரைட், அடுத்த முக்கியமான விஷயம், மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஐவகை நிலங்களை அடிப்படையாக கொண்டு தான் இருந்துச்சு. அதாவது நமக்கு தெரியும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் குறிஞ்சி அப்படின்னு சொன்னால் மலையும் மலை சார்ந்த பிரதேசமும். அடுத்து குறிஞ்சி முல்லைன்னு சொன்னால் காடும் காடு சார்ந்த பிரதேசமும். அடுத்து மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பிரதேசமும். நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பிரதேசமும். பாலை அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த பிரதேசமும். இந்த பிரதேசங்களில் வாழ்கிற மக்கள் அந்த நிலங்கள் அடிப்படையாக வச்ச தொழில்களை தான் செய்தார்கள் சங்க காலத்தில். அதே மாதிரி இந்த புகார், முசிறி, கொட்கை, இது மூணுமே துறைமுகங்களுடைய பெயர்கள். எப்படி? புகார், முசிறி, கொட்கை. இந்த துறைமுகங்கள் இருந்ததற்கான சான்றுகளும் கிடைச்சிருக்குது. அப்போ இதை வச்சு என்ன சொல்கிறோம் அப்படின்னா அயல் நாடுகள், அதாவது பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸோட அவங்க நல்ல பிஸ்னஸ், அதாவது வணிக முறைகளில் சிறந்த வணிக முறைகளை பேணியிருக்கிறாங்க சங்ககால மக்கள் அப்படின்னு இதுக்கெல்லாமே ஆதாரம் கிடைச்சிருக்கு. சரிதானே? எங்கள் சங்க காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. சரி, அதே மாதிரி இயற்கையோடு இணைந்த வழிபாட்டு முறைகள் தான் சங்க காலத்தில் இருந்திருக்குது. அதில் இப்போ குறிஞ்சி, அதாவது மலை சார்ந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் முருகனை வழிபட்டாங்க.
முல்லை, அதாவது காடு சார்ந்த பிரதேசமும் அங்கே வாழ்ந்த மக்கள் வந்து திருமால் அவங்கள வந்து வழிபட்டாங்க. மருதம், அதாவது வயல் சார்ந்த பிரதேசமும் அங்கே வாழ்ந்த மக்கள் வந்து இந்திரனை வந்து வழிபட்டாங்க. அதே மாதிரி நெய்தல், அதாவது கடல் சார்ந்த பிரதேசமும் இங்கே வாழ்ந்த மக்கள் வந்து வருண பகவான், அதாவது வருணன் அப்படிங்கிறவரை வந்து வழிபட்டாங்க. பாலை, அதாவது மணல் சார்ந்த பிரதேசமும் அங்கே வாழ்ந்த மக்கள் வந்து கொற்றவை அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து வழிபட்டாங்க. அதே மாதிரி இந்த அரசருக்கும் மக்களுக்கும் இடையில் வந்து ஒரு நல்ல ஒரு உறவு இருந்துச்சு சங்க காலத்தில். அதே மாதிரி தான் அரசர்கள் எல்லாமே வந்து புலவர்களை நல்லா ஆதரித்தாங்க. சங்க காலத்தில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இது இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அந்த நூல்கள் இருக்குது இல்லையா, அதாவது இந்த 8 தொகை 10 பாட்டு அப்படிலாம் சில விஷயங்கள் நூல்கள்லாம் இருக்குது தானே, அதாவது 14 மேற்கணக்கு நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்குது. அது அகத்திணை ஒழுக்கங்கள், அதாவது சில விஷயங்கள் இருக்குது, அகப்புற ஒழுக்கங்கள், இப்படிலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு அதாவது இதில் புரியாத ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. அது என்ன, அதை பற்றின ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அண்ட் இதுலேயுமே வந்து இந்த ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கோ அப்படி இல்லைனா கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணி இந்த ஃபுல் நோட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரணுமா இருந்தால் இந்த சேனலை வந்து இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.